ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா EDU. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, பாரதியார் யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 கோர்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபுல் சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிகாம் அண்ட் பிகாம் CA, அதாவது பிகாம் ஜென்ரல் அண்ட் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். இந்த 2 கோர்ஸுக்கும் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது வித் எலக்டிவ்ஸோட அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஏன்னா பிகாம் CA சம்மந்தப்பட்டது வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். பிகாம் CA படித்தவங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஐடி ஜாப் வந்து போக முடியுமா, ஐடி ஜாப் வந்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ பிகாம் CA சப்ஜெக்ட் வைஸ் வந்து நான் செமஸ்டர் வைஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எலக்டிவ்ஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கிறதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அந்த வகையில் பாரதியார் யூனிவர்சிட்டி எடுத்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா EDU யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் அப்டேட்டும் உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இன் பிகாம் கோர்ஸ் பாரதியார் யூனிவர்சிட்டி. பாரதியார் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணக்கூடிய பிகாம் கோர்ஸில் செமஸ்டர் வைஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிகாம் ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக பிகாம்னு சொன்னாலும் வெறும் பிகாம் ஜென்ரல்னாலும் ஒன்று தான். ஏன்னா ஸ்பெஷலைசேஷன் தான் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்லைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸு. அதில் ஒன்று வந்து பார்ட் 1 வருது, அதாவது லாங்குவேஜ் 1. நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து இங்கிலீஷ் 1. லாங்குவேஜ் 1 அப்படிங்கிறது வந்து தமிழ், வந்து மலையாளம், ஃப்ரெஞ்சு, ஜெர்மனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, இது மாதிரி எது வேணால் வந்து இருக்கலாம். ஸோ அது கன்னடா எது வேணால் இருக்கலாம். அந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ பார்ட் 2 வந்து இங்கிலீஷ் 1. அது பார்ட் 3 வந்து கோர் பேப்பர் 1 வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி. நெக்ஸ்ட் பார்ட் 3 கோர் 2 வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் பார்ட் 3 அலைடு 1 வந்து அக்ரிகல்ச்சர் எக்கானமி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் பார்ட் 4 வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பேப்பர், தட் இஸ் என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ். ஓகேவா? ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாமே பிகாம் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் படிப்பாங்க. நெக்ஸ்ட் பிகாம் ஜென்ரலுக்கு வந்து செகண்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, பார்ட் 1 தான், அது வந்து லாங்குவேஜ் 2. பார்ட் 2 வந்து இங்கிலீஷ் 2. லாங்குவேஜ் தான் என்னன்னு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. தமிழ், மலையாளம், ஹிந்தி எது வேணால் வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 வந்து கோர் 3 ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். பார்ட் 3 கோர் 4 வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். பார்ட் 3 அலைடு 2 வந்து எக்கனாமிக் அனாலிசிஸ். பார்ட் 4 FC ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து வேல்யூ எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் செமஸ்டர் பேப்பர் பார்த்துருவோம். இதில் ஃபர்ஸ்ட் 4 பேப்பரும் பார்ட் 3ல வரக்கூடியது. பார்ட் 3 வந்து கோர் 5 ஹையர் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 கோர் 6 கமர்ஷியலா. தேர்ட் பேப்பர் வந்து பார்ட் 3 கோர் 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஃபோர்த்து வந்து பார்ட் 4 அலைடு தேர்ட் பேப்பர் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பேப்பர் வந்து பார்ட் 4ல வருது, ஸ்கில் பேஸ்டு சப்ஜெக்ட் 1. ஓகே, SBS வந்து ஸ்கில் பேஸ்டு சப்ஜெக்ட், பிஸ்னஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் 1, கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பேப்பர். அதையும் படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 6th வந்து பார்ட் 4ல வருது, அது வந்து நான் மேஜர் எலெக்டிவ் குரூப்பில் வருது. நான் மேஜர் எலெக்டிவ்ல 1 வந்து யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது உமன்ஸ் ரைட்ஸ் எடுக்கலாம், அல்லது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 சப்ஜெக்டில் ஏதாவது ஒன்று அந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் செமஸ்டர்ல வந்து 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 3ல கோர் 8 பேப்பர் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் 1. நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பர் பார்ட் 3 கோர் 9 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன் பிஸ்னஸ். கோர் அப்படிங்கிறதுல மேஜர் பேப்பர், ஆக்சுவலாக மேஜர் அண்ட் அலைடு இதெல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பேப்பர் வந்து பார்ட் 3 கோர் பேப்பர் வந்து 10 கம்பெனி லா அண்ட் செக்ரட்டேரியல் ப்ராக்டிஸ். ஃபோர்த் பேப்பர் வந்து பார்ட் 3 கோர் 11 எக்ஸிக்யூட்டிவ் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். ஃபிஃப்த் பேப்பர் வந்து பார்ட் 3 கோர் 12 பேங்கிங் தியரி. சிக்ஸ்த் பேப்பர் வந்து பார்ட் 3 ஃபோர்த் பேப்பர் அலைடு பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் பிஸ்னஸ். செவன்த் பேப்பர் வந்து பார்ட் 4 SBS, அதாவது ஸ்கில் பேஸ்டு சப்ஜெக்ட் 2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிக்கல் 1, MS ஆஃபீஸ் அண்ட் MS எக்ஸல். நெக்ஸ்ட் 8th பேப்பர் வந்து பார்ட் 4ல வருது, நான் மேஜர் எலெக்டிவ் 2 ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேவா? ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஃபோர்த் செம்மில் ஸ்டடி பண்ணுறாங்க பிகாம் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பிகாம் ஜென்ரல் 5th செமஸ்டர் பேப்பர் பார்த்துருவோம். இதில் 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்ட் 3 கோர் 13 கார்ப்பரேட் அக்கவுண்டிங் 2. நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பர் பார்ட் 3 கோர் 14 பேங்கிங் லா அண்ட் ப்ராக்டிசஸ். தேர்ட் பேப்பர் பார்ட் 3 கோர் வந்து 15 காஸ்ட் அக்கவுண்டிங். ஃபோர்த் பேப்பர் பார்ட் 3 கோர் 16 இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ்.
ஃபிஃப்த்து பேப்பர் வந்து பார்ட் 3 எலெக்டிவ் 1. அது என்ன எலெக்டிவ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம், அந்தந்த காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த எலெக்டிவ் லிஸ்ட்டை வந்து நான் 6th செமஸ்டர் சப்ஜெக்ட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 6th பேப்பர் வந்து பார்ட் 4ல் வருது. ஸ்கில் பேஸ்டு சப்ஜெக்ட் 3 பிஸ்னஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் 2. இது எல்லாமே தியரி. ஓகேவா? பிஸ்னஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் 1 வந்து 4th படிப்பாங்க. 5th செம்மில் வந்து பார்ட் 2, அதாவது பிஸ்னஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் 2 படிப்பாங்க. இந்த ரெண்டுமே தியரி தான். ஓகேவா? அடுத்து வந்து 6th செமஸ்டர் பார்த்துருவோம் என்னன்னு சொல்லிட்டு. இதில் 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் 7th வந்து எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து எக்ஸாம் கிடையாது, அது இன்டர்னலாக மார்க் கொடுக்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்ட் 3 கோர் வந்து 17 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பர் பார்ட் 3 கோர் 18 principles of auditing. Third paper part 3 core 19 indirect taxes, 19 core papers. ஓகேவா? நெக்ஸ்ட் fourth paper வந்து part 3ல வருது elective 2. 5th செமஸ்டரில் எலெக்டிவ் 1 படிப்பாங்க. 6th 2 எலெக்டிவ் பேப்பர்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 5th பேப்பர் வந்து பார்ட் 3 எலெக்டிவ் 3. இந்த போன செம்மில் எலெக்டிவ் 1, இதில் எலெக்டிவ் 2, எலெக்டிவ் 3 இந்த மூணுக்குமே உண்டான சப்ஜெக்ட் லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன், என்ன குரூப் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. 6th பேப்பர் வந்து பார்ட் 4 SBS ஸ்கில் பேஸ்டு சப்ஜெக்ட் 4th பேப்பர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிக்கல் 2 MS அக்சஸ், MS பவர் பாயிண்ட் அண்ட் டேலி. இது எல்லாமே மூணு கலந்தது ஒரே ப்ராக்டிக்கலாக படிக்கிறாங்க. ஸோ பிகாம் பொறுத்த வரைக்கும் 2 செகண்ட் இயர்லையும் தேர்ட் இயர்லையும் 4th செம் அண்ட் 6th செம்மில் வந்து 2 ப்ராக்டிகல்ஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் 7th வந்து எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டிஸ் தான். இது எதுனா இன்டர்னலாக மார்க் கொடுக்குறது, அந்த காலேஜ் கொடுப்பாங்க. ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 3 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் அவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கணும், NCCயில் இருக்கணும், அல்லது NSSல இருக்கணும், அல்லது ஸ்போர்ட்ஸில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 6th செமஸ்டர்ஸ்லையும் பிகாம் ஜென்ரல் கோர்ஸில் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இப்போ எலெக்டிவ் குரூப் பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எலெக்டிவ் குரூப் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் எலெக்டிவ் பேப்பர்ஸ், இதுதான் அந்த குரூப் எலெக்டிவ் லிஸ்ட்டு. Colleges can choose any one of the paper as elective from each group. ஒவ்வொரு குரூப்லேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து நம்ம இது எடுத்துக்கலாம். ஏன்னா மொத்தம் 3 எலெக்டிவ் இருக்குன்னு சொன்னேன். 5th 1, 6th செம்மில் வந்து 2 and 2 2 பேப்பர்ஸ் இருக்குது. அப்போ எலெக்டிவ் 1 அப்படிங்கிறது வந்து 3 குரூப் இருக்கு இல்லையா? அதில் வந்து இப்போ குரூப் ஏ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் 3 எலெக்டிவாக, குரூப் எலெக்டிவ் 2லேயும் வந்து ஏ எடுக்கணும், எலெக்டிவ் 3லேயும் ஏ எடுக்கணும். சப்போஸ் பி எடுத்திங்கன்னா 3லேயுமே எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து இந்த காலேஜ் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் எலெக்டிவ் லிஸ்ட் ஆஃபர்டு டு த பிகாம் ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ்னா, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து மொத்தமாக 3500 மார்க்ஸ்க்கு எழுதுறாங்க. அதில் லாங்குவேஜ் வந்து பார்ட் 1ல் வருது இல்லையா? பார்ட் 1ல் 2 சப்ஜெக்ட், தமிழ் 1, அதாவது லாங்குவேஜ் 1 and 2 எழுதிடுவாங்க, 200 மார்க்ஸ். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, ஃபர்ஸ்ட் செம்லேயும் செகண்ட் செம்லேயும் 2 இங்கிலீஷ் பேப்பர் எழுதிடுவாங்க. அப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்து 200. நெக்ஸ்ட் பார்ட் 3ல் வந்து 26 பேப்பர்ஸ் டோட்டலாக வருது. அதில் கோர் வந்து 19 பேப்பர்ஸ், எலெக்டிவ் வந்து 3 பேப்பர்ஸ், அலைடு வந்து 4 பேப்பர்ஸ். ஃபர்ஸ்ட் 4 செமஸ்டரில் அலைட்ஸ் வந்துடும். எலெக்டிவ் வந்து நெக்ஸ்ட் 5th and 6th எலெக்டிவ் 3 பேப்பர்ஸ் வந்துடும். கோர் பேப்பர் அஃப்கோர்ஸ் 6 செமஸ்டர்லையுமே வந்துடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2550 மார்க்ஸுக்கு அவங்க எழுதுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4 வந்து 8 பேப்பர்ஸ் எழுதுறாங்க. ஸ்கில் பேஸ்டு சப்ஜெக்ட், நான் மேஜர் எலெக்டிவ் எல்லாம் சேர்ந்து டோட்டலாக வந்து 500 மார்க்ஸ் அதுக்கு. அடுத்து பார்ட் 5 வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டிஸ் சொன்னால் ஒரு சப்ஜெக்ட், அது வந்து 50 மார்க்ஸ். அந்த 50 மார்க்ஸ் மட்டும் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் கிடையாது, இன்டர்னலாக டோட்டலாக 50க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது. ஸோ டோட்டல் கிராண்ட் டோட்டல் மார்க்ஸ் வந்து 3500. ஸோ இதுதான் வந்து பிகாம் உண்டான ஸ்ட்ரக்சர். அடுத்து வந்து பிகாம் சப்ஜெக்ட் இது ஜென்ரலாக சொல்லிடுறேன். ஸோ பிகாம் ஜென்ரலில் வந்து காமர்ஸ் சப்ஜெக்ட் மட்டுமே 83% ஸ்டடி பண்ணுறாங்க. காமர்ஸ் சப்ஜெக்ட்ஸு, லா பேப்பர்ஸு, அக்கௌண்டன்சி பேப்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து, அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து 17%, தியரி அண்ட் ப்ராக்டிகல்லாம் சேர்ந்து டோட்டலாக 17% வந்து கம்ப்யூட்டர் பேப்பர்ஸ் படிக்கிறாங்க. ஸோ பிகாம் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் தே ஆர் ஆல்சோ ஸ்டடியிங் கம்ப்யூட்டர் பேப்பர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இன் பிகாம் CA கோர்ஸ் வந்து பாரதிய யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது பிகாம் CA, அதாவது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கோர்ஸுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து பிகாம் CA ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து லாங்குவேஜ் 1, அதாவது தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா இது வேணால் எடுத்துக்கலாம். நான் முதலே சொன்னேன் அதே மாதிரி தான். பார்ட் 2 வந்து இங்கிலீஷ் 1, இது வந்து கம்பல்சரி லாங்குவேஜ் பார்ட் 2. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பேப்பர் வந்து கோர் 1, பார்ட் 3ல் வருது. கோர் 1 பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி.
அப்புறம் ஃபோர்த்து பேப்பர் வந்து பார்ட் 3ல வருது கோர் 2 பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தியரி பேப்பர் கம்ப்யூட்டர் பேஸ்டு. ஃபிஃப்த்து பேப்பர் வந்து பார்ட் 3 கோர் வந்து 4ன்னு கொடுக்குறேன். ஏன் 4ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா தேர்ட் பேப்பர் அடுத்த செம்மில் வரும். இதில் வந்து ப்ராக்டிக்கல் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிக்கல் எம்எஸ் ஆஃபீஸ் தான். இந்த செமஸ்டர்லேருந்தே படிப்பாங்க, ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் லேபுக்கு போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸாம்ஸ் இப்போ கிடையாது. செகண்ட் செமஸ்டர் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதனால தான் பாருங்க நோ எக்ஸாம்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th வந்து பார்ட் 4 வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எஃப்சி பேப்பர் என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ். என்வரான்மெண்டல் ஸ்டடீஸுங்கிறது வந்து இட்ஸ் அ காமன் பேப்பர் ஃபார் ஆல் யூஜி கோர்சஸ். ஓகேவா? அடுத்தது செகண்ட் செமஸ்டர் பேப்பர்ஸ் பார்த்துருவோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 1 வந்து லாங்குவேஜ் 2, அடுத்தது பார்ட் 2 வந்து இங்கிலீஷ் 2, பார்ட் 3 தேர்ட் பேப்பர் பார்ட் 3 கோர் 3 அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங். ஓகேவா? இங்கே நான் ஏற்கனவே 3 கொடுக்கல, இல்லை பாருங்க, இந்த இதில் பாருங்க, இங்கே 3 வந்துடும் அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங். அடுத்தது வந்து இதில் வந்து 4 வந்திருக்கு, ப்ராக்டிகல் 4 தான், அந்த பேப்பர் 4 தான், இங்கே கோர் 4ன்னு திரும்ப வந்துடுது. அந்த கம்ப்யூட்டர் பேப்பர் அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்தே ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு செகண்ட் செமஸ்டரில் தான் அந்த ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து எழுதி அவங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க 100 மார்க்ஸுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிகல் 1 வந்து எம்எஸ் ஆஃபீஸ். ஃபிஃப்த் பேப்பர் வந்து தேர்ட் பார்ட்டு அலைடு 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் செம்மில் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் பிஸ்னஸ் அலைடு பேப்பர், செகண்ட் செம்மில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் பிஸ்னஸ் வந்து அலைடு பேப்பர். 6th வந்து ஃபோர்த்து பார்ட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வேல்யூ எஜுகேஷன் ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, இது காமன் பேப்பர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் செமஸ்டர் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 3 கோர் 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், செகண்ட் வந்து பார்ட் 3 கோர் 6 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது டிபிஎம்எஸ், தேர்ட் வந்து பார்ட் 3 கோர் 7 காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபோர்த்து வந்து பார்ட் 3 அலைடு 3 மேனேஜரல் எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டுலையுமே மேக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் படிச்சிடும். தேர்ட் செமஸ்டர் வந்து அலைடு 3 பேப்பர் வந்து மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் வந்து அலைடு பேப்பராக வருது. அப்புறம் ஃபிஃப்த்து வந்து பார்ட் 3ல வந்து கோர் 8. ஓகேவா? கோர் 8 அப்படின்னா இதுவும் கம்ப்யூட்டர் தான், ப்ராக்டிக்கல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிக்கல், ஆரக்கிள் ப்ராக்டிக்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்மில் இருந்தே இந்த செம்லேயே இந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் முடிச்சிருவாங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து ஃபோர்த்து செம்மில் தான் இருக்கும். அதனால தான் நோ எக்ஸாம்ஸ்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பார்ட்டு எஸ்பிஎஸ் ஸ்கில் பேஸ்டு சப்ஜெக்ட் 1 வந்து கமர்ஷியலாக. அப்புறம் 7th வந்து ஃபோர்த்து பார்ட்டு நான் மேஜர் எலெக்டிவ் வந்து 1. அதில் பிகாம்னு சொன்ன மாதிரியே தான் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. யோகா, ஹியூமன் ரைட்ஸு, அப்புறம் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த 3ல் ஏதாவது ஒரு பேப்பர் இந்த காலேஜ் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அது காலேஜினுடைய சாய்ஸ் தான். அப்புறம் ஃபோர்த்து செம்மில் பார்த்தீங்கன்னா 8 பேப்பர்ஸ் இருக்குது. 1 வந்து பார்ட் 3 கோர் வந்து 9 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், செகண்ட் வந்து பார்ட் 3 கோர் 10 வந்து C++, தேர்டு வந்து பார்ட் 3 கோர் வந்து 11 எக்ஸிக்யூட்டிவ் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், சீரியல் நம்பர் 4 வந்து பார்ட் 3 கோர் வந்து 8. ஏன் இந்த 8னா தேர்ட் செமஸ்டர்லேயே 8th பேப்பர் தான் இந்த ப்ராக்டிக்கல் பேப்பர். அந்த இங்கே எக்ஸாம் எழுதுனால த சேம் பேப்பர் தான், ஒரே பேப்பர் தான் அது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிக்கல் 2 ஆரக்கிள் அண்ட் C++. ஃபிஃப்த்து வந்து தேர்ட் பார்ட்டு கோர் வந்து 12 பேங்கிங் தியரி. 6th வந்து பார்ட் 3 அலைடு ஃபோர்த்து பேப்பர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. அது அலையில் ஒரு 4 அலைடு படிச்சிருவாங்க, அலைடு பேப்பர்ஸ். 7th வந்து ஃபோர்த்து பார்ட்டு எஸ்பிஎஸ்ல வந்து 2 வந்து ஜென்ரல் அவேர்னஸ், இதுவும் காமன் பேப்பர். நெக்ஸ்ட் வந்து 5th செமஸ்டர் பேப்பர் பார்த்துருவோம். இதில் வந்து 6 பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல வருது. 1 மட்டும் லாஸ்ட் மட்டும் 4th பார்ட்டில் வருது. 1 வந்து பார்ட் 3 கோர் வந்து 13 வந்து 13 வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆடிட்டிங், 2 வந்து பார்ட் 3 கோர் வந்து 14 கார்பரேட் அக்கௌண்டிங், தேர்ட் சீரியல் நம்பர் வந்து தேர்ட் பேப்பர் வந்து பார்ட் 3 கோர் வந்து 15 இ காமர்ஸ் டெக்னாலஜி, ஃபோர்த்து பேப்பர் வந்து பார்ட் 3 சொல்லுவாங்க, அது வந்து கோர் வந்து 16 சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வித் விபி, அதாவது விசுவல் பேசிக். அப்புறம் 5th பேப்பர் வந்து பார்ட் 3 கோர் வந்து 17 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிக்கல் 3 தேர்ட் ப்ராக்டிக்கல் விசுவல் பேசிக்கில். இதுவும் அதே மாதிரி தான், நான் நோ எக்ஸாம் நீங்கள் எழுத விட்டுட்டேன். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிக்கல் 3 விசுவல் பேசிக் இந்த செமஸ்டரில் படிச்சிருவாங்க. ஆனால் எக்ஸாம் வந்து 6th தான் வரும். போன ப்ராக்டிக்கல் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான். அப்புறம் 6th பேப்பர் வந்து பார்ட் 3 வந்து எலெக்டிவ் 1, இதுவும் அதே மாதிரி தான். பிகாம் சொன்ன மாதிரி எலெக்டிவ் லிஸ்ட் செப்பரேட்டாக இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். 7th பேப்பர் வந்து 4th பார்ட்டு எஸ்பிஎஸ் வந்து 3 பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் லா. அப்புறம் வந்து 6th செமஸ்டர் பேப்பர்ஸ் பிகாம் சிஏ வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்ட் 3 கோர் 18 மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது எம்ஐஎஸ். செகண்ட் பேப்பர் வந்து பார்ட் 3 கோர் 19 இன்டர்நெட் அண்ட் வெப் டிசைனிங். தேர்ட் பேப்பர் வந்து பார்ட் 3 கோர் 17 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிக்கல் 3. அங்கே சொன்னோம் இல்லையா, விசுவல் பேசிக்ஸ்
5th செம்மில் ப்ராக்டிக்கல் பண்ணிவிடுவாங்க. இதில் வந்து வெப் டிசைனிங் வந்து 6th செம்மில் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ரெண்டு சேர்ந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து 6th செம்மில் நடக்கும், 3rd பார்ட்டில். ஓகேவா, கோர் பேப்பராக. அப்புறம் வந்து சீரியல் நம்பர் 4 and 5, அதாவது பேப்பர் 4 and 5 வந்து பார்த்தீங்கன்னா எலெக்டிவ் 2 and 3 அந்த லிஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். 6th வந்து 4th பார்ட்டு, ஸ்கில் பேஸ்டு சப்ஜெக்ட் வந்து 4th, சைபர் லா பேப்பரு. 7th வந்து எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் 5th பார்ட்டில் வரும். இதுவும் அதே மாதிரி என்சிசி ஆர் என்எஸ்எஸ் ஆர் ஸ்போர்ட்ஸில் உங்கள் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ டோட்டலாக இதான் எலெக்டிவ் லிஸ்ட், அதையும் பார்த்துருவோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு குரூப்பில் வந்து ஒவ்வொரு பேப்பர் வந்து எலெக்டிவ் 1ஆகவும் எலெக்டிவ் 2ஆகவும் எலெக்டிவ் 3ஆகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் டோட்டல் எலெக்டிவ் பேப்பர்ஸ் ஆஃபர்டு டு த பிகாம் சிஏ கோர்ஸ் பை த பாரதியார் யூனிவர்சிட்டி. ஓகேவா, அடுத்து வந்து இப்போ டோட்டல் மார்க்ஸ் அலோகேஷன் அதே மாதிரி பார்த்துருவோம். இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது, எல்லா யூஜியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டோட்டல் கிராண்ட் டோட்டல் மார்க்ஸ் வந்து 3500. பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 2550. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோங்க. பிகாம்ல என்ன பார்த்தோமா சேம் தான். இப்போ வந்து பிகாம் சிஏ அலோகேஷன் மார்க்ஸ் டு காமர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிகாம் சிஏல ஏன்னா நேமே ஸ்பெஷலைசேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் தான், அதனால காமர்ஸ் சப்ஜெக்ட் வந்து 60% படிச்சிடறாங்க, கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்ஸ் வந்து 40% வந்துடுது. ஸோ 60-40ங்கிற ரேஷியோவில் படிக்கிறதுனால தான் வந்து கம்ப்யூட்டருக்கு நிறைய வந்து இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனால் பிகாம் சிஏ படித்து அதில் நல்ல ஸ்கில்டாக உங்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸு நல்லா லேர்ன் பண்ணி எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக யூ கேன் கெட் த ஐடி ஜாப் இன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எம்என்சிஸில் எல்லாமே நீங்கள் டெஃபினட்டாக பிகாம் சிஏ முடிச்சு நீங்கள் வாங்க முடியும். இட் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில் அண்ட் நாலேஜ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் நாலேஜ் தான். ஓகேவா, ஸோ இந்த டோட்டல் லிஸ்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு கோர்ஸ் சம்மந்த